Hello guys. Hello guys. Welcome to our channel. Hello guys. Welcome to our channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு ப்ரோ பிளேயரோட 1v1 பார்க்க போறோம் guys. பாருங்க சுபம் எம்ன்ற பிளேயர் செமையா விளையாடுவாரு. நீங்க வேணா பாருங்க. நல்லாவே ப்ளே பண்ணுவாரு. இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து தெரியாம 500 பாயிண்ட்ஸ் வச்சிட்டேன். அதனால நாங்கள் 2 பேரும் யூஎஸ்பி வச்சு விளையாடுவோம். இங்கே பாருங்க நல்லா தான் என்னால் முடியும். என் பெஸ்ட்டாக நான் கொடுத்துருவேன். நீங்கள் பாருங்கள் நான் எப்படி விளாட்றேன்னு. இப்போ போகிறேன்னா இப்போ அப்படியே ரைட்டு போவேன். இங்கே ரைட்டு போனப்போ அவருக்கு ஏறி வருவார். இங்கே இல்லை கீழே குடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ் கீழே குடிச்சிட்டு இங்கே அப்படியே டேரெக்டாக ஓடிட்டோம். ஒரு க்ளூவல் போடுறதுக்கு ஒரு டேமேஜ் இங்கே ஒரு க்ளூவல் போட்டு இது லெஃப்ட் வருவார். இது வரும்போது இங்கே அடிக்க பார்ப்பேன். இங்கே விளையாடு ஷாட்டு நூற்றி ஹீல் பண்ணுவார். சரி ஹீல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நானும் விட்டுருவேன். ஹீல் பண்ண சொல்லிட்டு அவர் ஹீல் பண்ணிட்டு அந்த சைட் போயிடுவார். அந்த சைட் அவர் வந்து வரத்துக்குள்ள ஒரு செகண்டில் நான் அந்த மெடிக்கிட்டை கேன்சல் பண்ணிட்டேன். அதனால் 2 மெடிக்கிட்ட அப்படியே தான் இருக்கும். நான் ஃபைனலாக போட்டுப்பேன். இங்கே வருவார். எப்படியில் லாக் ஆகும் இங்கே 2 ஷாட்டு லாக் ஆகலை. இப்போ பாருங்கள் இங்கே ஒரு நொட்டி கட்டு. இப்போ பாருங்க கைஸ் இங்கே ஃபுல்லாக மெடிக்கெட் போட்டுருவேன். 200 HP இருக்கும். வெளில வருவார். இது இப்படி வருவார். இது அந்த அந்த கேட் இங்கே வருவார். வெளில போடுவார். அடிச்சுப்பேன். 10 கிலோ குடிச்சிடுவார். 4 கிலோ குடிப்பேன். இந்த கீழே குடிச்சிட்டு இது இப்படி போயிட்டு அடிக்க பார்ப்பேன். இல்லாது திரும்ப அங்கே போய் பார்ப்பேன். இல்லாது சரி சைடு ஜோனுன்னு சொல்லிட்டு அப்படிக்கா போகலான்னு போவேன். ஆமாம் கைஸ் சன்சைட் போவோம். சன்சைட் போயிட்டு போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். அங்கே பாருங்களேன் செம்ம அடி இல்லை எனக்கு. இங்கே இல்லை அழகாக அடிக்க வேண்டிய டேமேஜ் கொடுத்தாரு. இப்போ நான் வந்து மெடிக்கெட் போடுவேன். அடுத்து நாங்கள் அன்சைட் போயிட்டு சண்டை போடுவோம். இது பண்ணி பாருங்க நான் வந்துட்டார். அது டக்குனு நீங்கள் வந்துடுவார். நல்லா செம்ம சாக்கு அதான் லாஸ்ட் ஆகாது வண்டிக்கு செம்ம கண்டாயிட்டேன். அதுதான் ஹெல்மெட் செதறிடுச்சு. மெடிக்கெட் வேறு இல்லை. நீங்கள் குளுவால் போட்டு ஆட ஆரம்பிச்சிடுவேன். பாருங்கள் ஃபோனில் வர அப்படி அங்கே வந்துடுவேன். பாருங்கள் இதுதான் இப்படிதான் போவேன். போகிறப்ப மட்டும் தான் வைப்பார். சமாடி சரி இந்த ரவுண்டு பார்த்துக்கணும் சொல்லி விட்டுருவேன். இந்த ரவுண்டு டெசர்ட்டிக்கல் வந்துடும். டெசர்ட்டிக்கலில் நான் கொஞ்சம் நல்லா விளாடுவேன். இப்போ யூஆல் எடுத்துகிட்டு மூமெண்ட்லாம் இல்லை அப்படியே எடுத்துப்பேன். அப்படியே ஸ்டார்டிங்கில் மூமெண்ட்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பேன். சும்மா மூமெண்ட் கொடுத்துட்டு இருப்பேன் கைஸ். அதுவும் இல்லாமல் நீங்கள் என்ன லைக் பண்ணலான்னு நினைக்கிறேன். கீழே தெரியுற லைக் பட்டன் சப்ஸ்கிரைப் பட்டன் ரெண்டுத்தையும் அனுப்பிச்சிட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே யாருக்காச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறேங்க. நான் ஒரு சின்ன யூடியூபர் தான். கொஞ்சம் பெரிய ஆள் ஆகணும்னு தான் ட்ரை பண்ணுறேன். எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது மக்களே. அடுத்து உங்களுக்கு வேறு எந்த மாதிரி கண்டென்ட் வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் போடுறேன். லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுறேங்க கைஸ். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கைஸ். அவங்க ஜம்ப் பண்ணி விடுறத தலை தெரிஞ்சு போட்டு நோட்டும் அவரே ஷாக்காக இருப்பார். செம்ம அடி கைஸ். எத்தி தெரிக்க ஒன்று வச்சேன். இது வந்து இந்த மேட்ச் அடிப்பனா மாட்டேனா ஒரு ஃபேக்ட்ரி தானே அடிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கே மறந்துடுச்சு. அதெல்லாமே இன்ஸ்பிரேஷன் அடி ஸ்கேர் அடுத்து ராய் ஸ்டார் பிளாக் ஹார்ட்னு ஒரு யூடியூபர் இருக்கார்ல அவர். உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் யாருன்னு கமெண்ட் பண்ணுறேங்க. அடுத்து உங்களுக்கு எந்த கண்டென்ட் போடணும் நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த கண்டென்ட்டே நான் போடுறேன். நீங்கள் என்ன கண்டென்ட் போட சொல்கிறீங்களோ அந்த கண்டென்ட்டே நான் போடுறேன். இப்போ சொன்னீங்கன்னா நான் போடுறேன். லைக் ஷேர் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுறேன் கைஸ். இந்த பெல் ஐக்கானையும் ஆள் போடுற இது ஒன்று உடனே நோட்டிஃபிகேஷன் சத்தியமாக ஒரு செம்ம வீடியோ போடுறது. நான் மறந்துட்டேன். அப்படிக்கா போயிட்டு அப்படி வருவா பாருங்க. வெளியே போய் தச்சுருவேன். போலும் இப்போன்னு நினைக்கிறேன். அது சரி வந்து இப்போ பாருங்க.
செம்ம அடி. எமௌண்ட் போடுவாருன்னு நினைக்கிறேன். எனக்கு காசில் நான் டவுன்லோட் பண்ண மாட்டேன் எமௌண்ட்லாம். என் காஸ்டியூம் மட்டும்தான் டவுன்லோட் பண்ணுறேன். இந்த ரவுண்ட் வந்து இந்த ரவுண்டு டெசர்டிக்கல் ட்ரை பண்ணுவேன். இந்த ரவுண்டு அடி வாங்குவானா அடி கொடுப்பனான்னு தெரியலையே. அடி வாங்குவான்னு தான் நினைக்கிறேன். அப்படிதாச்சும் ஞாபகம் இருங்க பார்ப்போம். எனக்கே மறந்துருச்சு இந்த ரவுண்ட் அடி கொடுப்பனா அடி வாங்குவானான்னு தெரியல. பார்ப்போம். அடி வாங்குவான்னு தான் நினைக்கிறேன். ஆமாம் ரைஸ் அடி வாங்குவேன். அவர் அப்படியே போவாங்க. அப்படியே அவர் பின்னாடியே வருவேன். ப்ளூவெல்லாம் போடுவேன். சுத்த ஒழுங்காக முடிச்சேன். ப்ளூவெல்லாம் போடுவேன். பார்த்துட்டாரு என்னெல்லாம் தெரில. வச்சு அடிப்பாரு. செம்ம டான்ஸ் எனக்கு தெரியல கைஸ். இந்த டெஸ்ட்டில் விழவே மாட்டேன். இடத்துல விழவே மாட்டேன். தான் 1 ஹெச்பி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டக்குனு போட்டுட்டேன். விழவே இல்லை. அப்படியே விழலை. கஷ்டப்பட்டு அடிச்சு ட்ரை பண்ணுவேன். இதை பாருங்க. இந்த உள்வால் போடுவாரா சரி அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதில் வச்சுருவேன். இந்த இதுதான் இப்போ இது வந்து செமையாக ஆடுறாரு. நல்ல பிளேயர் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். திரும்ப சொல்கிறேன், மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுறேங்க கைஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உடனே நான் போகிற வீடியோலாம் உங்களுக்கு வரும். இந்த ரவுண்டு பாருங்கள், அன்பிலீவபிள் ஷாட் நீங்கள் பார்ப்பீங்க. இதுவும் இல்லாமல் உங்களோட இன்ஸ்பிரேஷனையும் கீழே கமெண்ட் பண்ணுறேங்க. அடுத்து என்ன கண்டென்ட் பண்ணலான்ற அதையும் கீழே கமெண்ட் பண்ணுறேங்க. அடுத்து உங்களுக்கு என் கூட 1v1 விளாடணும்னு தோணுச்சுனாலும் என் யூஐடி போடுங்க. நான் எப்பயுமே எல்லா கமெண்ட்டையும் பார்ப்பேன். சொல்கிறேன் கைஸ். பாருங்க, நானே நம்பலை எப்படி இருந்ததுன்னு தெரில. ஆனால் செம்ம அடி. நான் மொட்டுன்னு வச்சேன். எனக்கு எப்பவுமே கொடுக்காது. டபுள் பேரல் மட்டும்தான் போயிடும். அது இல்லாமல் நம்ம சண்டே வீடியோ போடலான்னு இருக்கேன். சண்டே வந்து 3 o'clock வீடியோ கரெக்டாக போஸ்ட் ஆகிடும். அடுத்து மண்டே பார்த்திங்கன்னா ஒரு 5 o'clock அந்த மாதிரி போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். டெய்லியும் ட்ரை பண்ணுறேன். டெய்லியும் ஒரு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இல்லை 1v1 விளாடணுன்னா சொல்லுங்கள், 4v4 விளாடணுன்னா சொல்லுங்கள், 2v2 விளாடணுன்னா சொல்லுங்கள். என்ன ஆனாலும் சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட்டில் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் அப்படியே கேட்பேன் கைஸ். இந்த ரவுண்டு கூட சரி ஆஃப்லைன் போயிட்டார். நேராக ஏறி வருவேன். பார்த்தா ஆனால் நல்லா இருப்பார். ஆமாம், செம்ம அடி அடிப்பது. வாங்காமல் பாருங்க. செம்ம அடி அடிக்கிறார். MP5 டபுள் பேரல்ல டெசர்டிக்கல்ல நல்லா ஆடுறாரு. ஒரு நல்ல பிளேயர். ஆனால் இதுக்கப்புறம் தான் நான் ஃபுல்லாக கம்பேக் கொடுக்க ஆரம்பிப்பேன். கம்பேக் இல்லை, இந்த ரவுண்டு மட்டும் அடிக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த ரவுண்டு அடிச்சுட்டு அடுத்த 2 ரவுண்டு விட்டுருவேன். இந்த ரவுண்டு மட்டும் அடிப்பேன். டபுள் பேரல் அடிப்பேன். டபுள் பேரல் அடிச்சுட்டு அடுத்த ரவுண்டு விட்டுருவேன். இப்போ பாருங்கள், எல்லாம் மூமெண்ட் கொடுத்து தான் போவேன். போச்சா? போகல. போகல. திரும்ப எப்படி திக்குன்றது. இந்த டைம் திக்குன்னு ஆயிடுச்சுன்னா நான் புல்லட்டு ரிலீஸ் பண்ண மாட்டேன். வேறு எங்கேயாச்சும் தெரியாமல் அனுப்பிச்சி விட்டுருவேன். இப்படி இருப்பாரு. என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் 2 புல்லட்லாம் அனுப்பிச்சி விடுவேன். இங்கேருந்து அப்படிதான் போயிடுவேன்.
இவ்வளோ எல்லாம் போட்டு 43 நினைக்கிறேன் இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 2 புல்லட் அமுக்குவேன். அதுதான் ஒரு புல்லட் நார்மலாக 2 புல்லட் அமுக்கி விடுவேன். இங்கே ஒரு 43 விழுதா இப்படி வந்துட்டாரா இவ்வளோ போட்டு ஒரு வாரத்தில் ஒரு 43 இப்படி ஒரு வாரம் இங்கே ஒரு 43 விழுந்துருக்குங்க. இங்கே தான் 43 இப்படிதான் வருவார். ஒரே அடி அது இங்கே தான் வரும். இல்லை விழவே மாட்டேங்க. அடி பண்ணிடுறாங்க. இதுவும் அடிப்பாங்க. வெயிட் பண்ணி அது இந்த 43 ஒண்டி 43 செம்ம ஷாட். இப்படி போயிட்டு இப்படி வருவார். ஜிக்ஸாக் மூமெண்ட் கொடுப்பாரு. தெரியாமல் நின்றுப்பாரு போல துப்புன்னு வச்சுட்டேன். பார்த்தா level 3 ஹெல்மெட் வச்சுருப்பேங்க. level 3 ஹெல்மெட்டை கீழே போட்டு level 2 ஹெல்மெட் எடுத்துப்பேன். அடிக்கிறது விழாது. level 3 ஹெல்மெட் வச்சுருந்தா கரெக்டாக டெசர்ட்டிக்கில் அடிக்கிறோன்னா 207 போகும். கொஞ்சம் லாங்கில் இருந்தால் 198 இந்த மாதிரிலாம் போகும். அதனால தான் நான் level 3 ஹெல்மெட்டே யூஸ் பண்ண மாட்டேன். BRCS அதுதான் யூஸ் பண்ணுவேன். யாருக்காச்சும் ரெக்வஸ்ட் கொடுக்கணும்னு தோணுச்சுனாலும் இதோ பாருங்கள் மேலே ஐடி நேம் இருக்கா, அதுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துக்கோங்க. அதுவும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. இந்த ரவுண்டு செமையாக அடி வாங்குவேன். நான் பார்க்கவே இல்லை பாருங்க. ஸ்லோவெல்லாம் போடுவேன். ஃபயர் தான் பண்ணுறேன். சரி என்ன பண்ணுறாரு ஸ்பீக்கரில் அடிப்பார். சும்மா ஒரு சிட்டப் ஷாட் வைப்பார் பாருங்க. மறந்துட்டேன் அப்படிலாம் அடிக்க முடியுமா? இங்கே பார்த்துருவார். ஒரு 42 அடிக்கலாம் தான் பார்ப்பாரு. நானும் ட்ரை பண்ணேன் இந்த ரவுண்டு அடிக்கிறதுக்கு. ஆனால் மிஸ் ஆகிடும் கைஸ். இப்போ பாருங்கள் உள்ள சம்பவம் இருக்குது. இங்கே ஒரு 24 அதை பாருங்கள். இப்போ டபுள் பேரல் உட்காந்துருந்தேன் அப்படின்ற பாரு. இதில் ஏறினேன் அப்படிக்கா வந்துட்டு அப்பா ஹெல்மெட்டு காலி. சரி வரட்டும். அங்கே புல்லட்டு போயிருக்க முடியாது. ஹெல்மெட் வந்துடுச்சு. சரி ஹீல் பண்ணிட்டோம் விட்டுருவேன். ஹீல் பண்ணுறதெல்லாம் விட்டுருவேன். எப்போ எமௌண்ட் போட ஆரம்பித்தாரோ அப்போலாம் இப்போ ரெண்டு மெடிக்கிட்டும் போட்டுருவேன். ஒரு ஃபுல் மெடிக்கிட்டும் போட்டு ஒரு வருது பாருங்க. நான் உள்ளே போயிடுவேன். அப்படிக்கா வரட்டும். இப்படி போயிட்டு அச்சலான்னு கன் எடுத்துப்பேன். பார்த்தா டக்குன்னு வந்துட்டாரு. பொட்டுன்னு வச்சாரு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. டக்குன்னு வந்தோடனே அதனால 2 புல்லட் அமுக்கி விட்டேன். தொப்புன்னு வச்சாரு. செம்ம அடி பெகரில். சரி இன்னும் ஒரு ரவுண்டு தான் இருக்குது. எப்படியாச்சும் அடிச்சே ஆகணும் வெறியில் போவாங்க. ஆனால் இந்த ரவுண்டு நான் அடிச்சு ஓட விட்டுருவாரு. அடி வாங்குவேன். ஆனால் செம்மையாக எங்கேயோ அடி வாங்குவேன் கைஸ். எங்கன்னு தெரில. இருங்க கொஞ்சம். இப்போ தான் கைஸ் இந்த மேட்ச் விளையாண்டு முடித்தேன். ஐயோ என்ன பண்ணேன். இந்த நெட்வொர்க் ப்ராப்ளம் போல வச்சு அடுத்து இங்கே நின்று செட்டிங்ஸ் மாற்றிக்கிட்டு இருப்பேன். ரீலோட் செட்டிங்ஸ் இருக்குல்ல அதை போட்டு கன் மாற்றுற செட்டிங்ஸை மாற்றிட்டு தான் வெளியே போவேன். அங்கே ஒரு ஃபுட்டு காமிக்கிறாரு. அங்கே வாடான்னு மாற்றிட்டேன்னா இப்போ நானும் அங்கே போவேன். இப்போ போயிட்டு அவ்வளோ போட்டு போவேன். அங்கே அடி பாருங்க. நான் நிற்கிறேன். எனக்கு வந்து அநேகமாக இந்த ரவுண்ட் அடி வாங்கிடுவேன். முடிஞ்சளவு ஒரு பக்கத்திலே போவேன். 53 கரெக்டாக நான் அடிச்சு தூவால் போகிறேன். வந்து சில ஷாட்லாம் பாருங்க. முடிஞ்சளவு ட்ரை பண்ணேன். மாற்றி அழிச்சுவேன். ஏறி வந்த ஒரே டெஸ்டர் இங்கே எமௌண்ட் போடுவார். எனக்கு செம்ம காண்டாயிடும். 3 சரி இந்த 2 பேர் தோற்றுருவான். கேர்லெஸ்ஸாக விளாண்டேங்க. முடிஞ்ச அளவு தோற்கிற அளவு விளாண்டேன். ஆனால் எனக்கு இந்த ரவுண்டு வேல்யூக்கா பாருங்க. என்ன அடிக்கிறேன்னு மட்டும் பாருங்க. நான் ஆக்சுவலாக ஒரு மொபைல் பிளேயரு. என்ன மொபைல் யூஸ் பண்ணுறேன்னா விவோ யூஸ் பண்ணுறேன். இதுலேயே இந்த அடிக்கிறேன். நான் பிசிலாம் விளாண்டாயினா அடிப்பேன். ஃபுல்
ஃபுல்லாக ஹரிஸ்கர் வீடியோ தான் கைஸ் பார்ப்பேன். நீங்களும் நல்லா விளாடணுன்னா ஹரிஸ்கர் வீடியோ பாருங்கள். ஹரிஸ்கர்ன்னு போட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு வீடியோ போடலன்னு நினைக்கிறேன். ஹரிஸ்கர் இதில் ரூல் பிரேக்கர்ஸில் வீடியோ போட்டுக்கிட்டு இருப்பாரு. சரி எப்படியோ தோற்றுருவோம், சும்மா விளையாடுவோம். என்னால் முடிஞ்ச அதில் எப்போ போடுவேன், அதான் விழுந்துருவேன் அந்த ஷாட்டு எனக்கு இப்போ கரில். சரி முடிஞ்ச அளவு ஏறி அடிக்க பார்ப்பேன். அப்பா விளையாடா அவர்லாம் அழுத்துன்னு அழுத்துவார் வீடு போகிற இதில். அங்கே பாருங்கள் ட்ரை பண்ணுவேன், விழலை. சரி எதுக்கு அடி வாங்கிட்டானா பெரிய பிரச்சனை அப்படின்ட்டு இப்படி சுற்றிட்டு வருவேன். சுற்றிட்டு வந்தால் கொஞ்சம் ஈஸியாக அடிக்கலாமே. இங்கே ஒரு இங்கே ஒட்டிகிட்டே போவேன். டக்குன்னு இங்கே ஃபுல்லாக 360 போட்டு இங்கே ஒரு குளோவால் போட்டு இங்கே பாருங்கள் அது ஒரே சும்மா போட்டுன்னு வச்சேன். இன்னும் நிறையாச்சு கைஸ். அமௌண்ட் போட்டால் செம வேண்டாம். ஓங்கி ஒன்று வச்சேன், மண்டக்கு நல்லா சதறிடுச்சு. அடுத்து இந்த ரவுண்டு பாருங்கள், தொடர்ந்து அடிப்பேன் 3 ரவுண்டா இல்லை இது ஒரு 3 ரவுண்டு, அந்த ரவுண்டு சேர்த்து சொல்லிட்டேன், சாரி கைஸ். 2 ரவுண்டு தொடர்ந்து அடிப்பேன். சும்மா மொட்டுன்னு விழுவும். எனக்கு பிடிச்ச ஷாட்டு ஃபைனலாக ஒரு அடி லாஸ்ட் ரவுண்டில் ஒரு ஷாட் வைப்பேன். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஷாட்டு. நீங்கள் நினச்சிருப்பீங்க நான் தோற்றுருப்பேன்னு. எமோட் போட்டால் எனக்கு காண்ட் ஆகிடும் கைஸ். எமோட் போட்டால் ஹரிஸ்கர் ஆவி எனக்குள்ளே வந்து செம்மட்டே அடிப்பேன். அடுத்து நம்மளுக்கு இந்தோனேஷியன் சர்வர்லேயும் ஒரு ஐடி இருக்குது, அதை செக் பண்ணி பாருங்கள். அது இது அப்புறமா கொடுக்குறேன் ஐடி பாருங்கள். இந்த ரவுண்டு சரி ஜெயிச்சிடலாம், இன்னும் 2 ரவுண்டு அடிக்கணும் அப்படின்ற இதில் உட்பகிரத்துன்னு வருவார். அப்படிக்கா போயிட்டு இப்படி திரும்ப இப்படி இப்படியே தான் வருவார். வெறும் இல்லாது ஏன்னா இன்னொரு சைடில் போடுவார். சரிங்களா, சத்தியமாக இல்லாதுன்னு எனக்கே தெரியும். விழுப்படுவாரு. சரி விழாதுன்னு அப்படி இப்படி லெஃப்ட் ரெடி வைப்பேன். ஜம்ப் பண்ணுதான் ஜம்பிங். அவரு ஜம்ப் பண்ணும்போது ஒரே அடி சும்மா மொட்டுன்னு வந்துச்சு. இதுதான் என் ஃபேவரட். இது இல்லை ஃபைனலாக கேம் முடிக்கிறப்போ ஒரு ஷாட் இருக்கும், அதுதான் மாஸாக இருக்கும். சாரி கைஸ், 4 5 6 5 6 7 தொடர்ந்து அடிப்பேன். ஆக்சுவலாக 4 ரவுண்டு தொடர்ந்து அடிப்பேன். நீங்கள் பாருங்கள் செம்மையாக விழும். இந்த ரவுண்டு நான் ஜெயிச்சிடுவேன்னு நினைக்கிறேன். ஆமாம் இந்த ரவுண்டு நான் ஜெயிச்சிடுவேன். ஒன்றா பாருங்கள், ஹைலைட்டு மாஸாக இருக்கும் கைஸ். மஜாவாக அடிப்பேன். க்ளோவல் போட்டு போவேனா, அடுத்து இங்கே ஏறுவேன். அடுத்து இங்கே ஒரு க்ளோவல் போட்டு இப்படி போவேன். இதுலேயே அவர் ஜம்ப் பண்ண மாட்டோம் ஒரு அடி. இவர் ஆக்சுவலாக ஒரு வட்டக்கட்டு. நான் உங்களுக்கு இவரோட இது கூட காட்டுறேன். அதாவது மேட்ச் டீட்டெயில்ஸில் போயிட்டு எத்தனாவதுல புல்லட் போனது தெரியல, சாமாண்டி தான். நான் ஜம்ப் பண்ணேன், அவர் ஜம்ப் பண்ணுறதுக்குள்ள நான் ஜம்ப் பண்ணுறோம். 1 vs 1 பொறுத்த வரைக்கும் கீழே இருக்கும்போது, அதாவது ஒருத்தன் நின்றுக்கிட்டு இருக்கானா அவனை அடிக்க ஒரே ஜம்ப்பு அடிச்சு கீழே ஒரே புல்லட் டேரக்டாக ஹெட்டுக்கு ஆகும். ஆனால் ஏன் தெரியுமா அப்படி மேலே தூக்கி பார்த்தேன், அப்படி ஒரு ஷாட் வச்சுன்னு சொல்லி சந்தோஷத்தில் கைஸ். இதெல்லாம் பாருங்க, நான் தோற்றுருவேன் தான் நினச்சேன். அன்பிலீவபிள் ஷாட்டுக்கு MP40 எடுத்துன்னு வருவார். எனக்கு அல்ல இல்லை, MP40 எடுத்துகிட்டு வந்தோடனே எனக்கு செம பயமாயிடுச்சு. என்ன பண்ணுறதுனே தெரில. எனக்கு இது வரைக்கும் தெரியாது. அங்கே பக்கத்தில் போனது சரி MP5 தான் எடுத்துன்னு வருவார், அழகாக அடிச்சுலாம் பார்த்தா MP5 சவுண்டு இருக்கிறது அல்ல இல்லை. சரி இங்கே ஒரு போட்டு வச்சேன். இவரோட இது இருங்க போட்டு பாருங்க. 5 வருஷம் ஓல்டு பிளேயர், 62வது லெவல். லால் மட்டும் வச்சுருக்காரு கைஸ். இப்போ பாருங்க, இது என்கிட்டயும் இருக்குது. ஒரு நல்ல பிளேயர், 5 வருஷம் ஓல்டு.
அழகாக அடிச்சோம் கைஸ். சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுறேங்க. ஷேர் பண்ணதும் இல்லாமல் பெல் ஐக்கானை ஆலில் வச்சுக்கோங்க. பாய் கைஸ்.